இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சவுத் இன்ஜினியரிங் காலேஜ் ஓல்ட் பில்டிங் வர்சஸ் நியூ ஒன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க வந்து காலேஜ் ஜாயின் பண்ணது அந்த பில்டிங்க பார்த்து அங்க பார்த்துதான் நாங்க காலேஜ் ஜாயின் பண்ணது. ஆனா இது வந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வச்சு மாத்தி ஏதோ ஒரு மூலையில சேர்த்து விட்டாங்க. என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? 100 மீட்டர் நடக்கணும்ல, அதுவும் அதே தூரம் தான் இருக்கு ஹாஸ்டல்ல இருந்து. இருந்தாலும் 2 வருஷம் படிச்சீங்களா இல்லையா? சரி, அங்க 2 வருஷம் இங்க 2 வருஷம் வெளியில வாடி உன் குரவலை கடிச்சு துப்பல. அந்த காலேஜ்ல ரூம் தேடுறதுக்கே 1/4 மணி நேரம் ஆகுது. அந்த காலேஜ் அப்படி தேடுங்க. தேடல் என்பது விஜய் அருமையா ஒரு பாட்டு பாடிக்கிறாங்க. துல்லாத மனமும் துல்லும் அங்க அவைலபிளா இருக்கு. நீங்க பாக்கணும்னு நினைச்சா ஐஎம்டி ரேட்டிங் வந்து 8.3 கொடுத்துருக்காங்க. தேடினாதான் ஒரு விஷயம் கிடைக்கும். அதெல்லாம் கிளாஸ் தேடி போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு 5 மாடி அலையத்துக்கு இங்க ஒன்றும் எத்தனை மாடி இங்க இருக்கு? எவ்வளவு நேரத்துக்கு வந்து தேடி எவ்வளவு எந்த பிளாக் போறதா? 3rd பிளாக் அங்க வச்சிருக்கோம், 4th பிளாக் அங்க வச்சிருக்கோம். அதுவும் இருக்கு 3rd பிளாக் அங்க இங்க ஃப்ளோர்னா இப்படிதாங்க இருக்கும். அங்க நான் ஃப்ளோர் சொல்லல, நான் பிளாக் சொன்னேன். பிளாக்னா நான் ரேசிஸ்டா. நீங்க பிளாக் ஒயிட் பேசிக்கிறீங்க. நீ பண்ற காமெடிலாம் அந்த பின்னாடி நிக்கிற அங்க 3 இயர்ஸ் அங்க 5 இயர்ஸ் இல்லைங்க. நான் என்ன கேக்குறேன்னா, படிக்கிறவன் அப்படின்னு படிக்கிறவன் கொஞ்சம் மாத்தீங்க. 12th 80% சரியா? ஒரு நல்ல மார்க் தான். இப்ப படிக்கணும்னு நினைச்சா நீங்க தெருவல் அப்துல் கலாம் வந்து தெருவலத்துல படிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போட்டுருக்கீங்க. நீங்க வந்து தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. படிக்க படிச்சாரு படிக்கிறாங்க. ஏன் காலேஜுக்கு வந்து சொல்றீங்க நீங்க? காலேஜ் எல்லாம் எங்களை வந்து அந்த காலேஜ்ல எப்படி சேர்த்துனாங்க? அந்த பில்டிங்கை பார்த்து தானே வந்து சேர்த்துனாங்க. அந்த பில்டிங்கை பார்த்துனா என்ன மாதிரி இந்த காலேஜ்ல படிக்கிற எல்லாருமே அந்த பில்டிங்கை பார்த்து தான் வந்து சேர்ந்தாங்க. அது வந்து என்ன, நீங்க வேணா அவங்க கிட்டே கேளுங்க, ஆமாவா இல்லையா? அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. படிக்கிறோம் அப்படின்ற போது அது வந்து எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி படிக்கணும்னு நினைச்சா நம்ம எங்க படிக்கலாம். அது கரெக்ட் தான். அதான் சொல்றேன். படிக்கணும் எங்கனாலும் படிக்கலாம், பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி. அது படிக்கிறவங்க வந்து மழையிலயும் படிக்கிறான், வெயிலையும் படிக்கிறான், எல்லாத்துலயும் தான் படிக்கிறான். அது பார்க்க முடியாது. இருந்தாலும் இப்ப 2 வருஷம் வந்து ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டை பழகிட்டு அந்த மாதிரி ஒரு குட்டி ரூமுகள் அடிச்சா அது 4 வருஷம் சொல்ல நீங்க வெளியே போதான் போறீங்க. ஃபெயில் ஆயிட்டு இங்கே இருக்கலாம் ஐடியா உங்களுக்கு? 4 வருஷம்லாம் இல்ல, அடுத்த வருஷமே போலான்ற ஐடியால தான் இருக்கேன். அவள் கிரெடிட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. கிரெடிட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அவள் காலேஜ் போட்டு போக வேண்டியது வந்து மாத்திட்டாங்க. சாரி, பில்டிங்க மாத்திட்டாங்க. ஃபீஸ் சொல்லு. ஃபீஸ் வாங்குறாங்க. ஃபீஸ் வாங்குறாங்களே. பில்டிங் கோசருமே வட்டமா நல்லா நம்மளுடைய சப்ஜெக்ட் நாமளே சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களை சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டா அப்ப டீச்சரும் நாங்களே சூஸ் பண்ணிக்கிறோம். எல்லாமே இவர் தானா? அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. எதிர்பார்க்கறீங்க தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. உங்களுக்கு சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பிடிச்சிருக்கா இல்லையா? அப்படி சார் பாத்தீங்கன்னா நான் வந்து பிடிச்சிதான் காலேஜ்ல வருது. சரி, போதும். தப்பு தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் அது எல்லா காலேஜ்லயுமே இருக்கிறது தான். என்ன பண்றது? பனிமலை காலேஜ் நக்கல்யா அவனுக்கு. சில காலேஜ் கேர்ள்ஸ் பாய்ஸ் நோட் ஆகுன்ற மாதிரிலாம் அது சும்மா வெளியில. உள்ள போய் பார்த்தா உங்களுக்கு எத்தனை கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா என்ன பண்ணி கேக்குறேன்.
ஃப்ரீ டைம்ல வந்து ஹாஸ்டலுக்கு வந்து படுத்துங்க அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது பாட்டு எங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கல. சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? விளையாடுவோம். விளையாடுவோம். இந்த மாதிரி காலேஜ் படிக்கிறவங்க வந்து நம்ம கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ்ல இருக்கிற பசங்க வந்து இன்னொரு கிளாஸ் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஆமா அது வந்து நல்லதா பாக்குறீங்களா இல்ல நீங்க வந்து ஒரு தீமையா? அது வந்து மாதிரி கேங் மாதிரி இருக்கும். ஒரே நாங்க வந்து ஒரு கேங்கால ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒரு 3 செமஸ்டரா வந்து ஒரே ஸ்லாட்ல ஒரே கிளாஸ்ல எல்லாரும் போடணும். ஒரே கிளாஸ்ல போடணுமா? அப்போது இது நல்லதா பாக்குறீங்க, இது வந்து ஒரு டிமெரிட்ஸா பாக்குறீங்க? இது மெரிட்டுக்கு சேர்றது டிமெரிட்ஸ். நீ மெரிட்ல தான் காலேஜ் ப்ரொமோட் பண்ண வைக்கிறான்டா. வந்ததுல இருந்து இப்படி பேசிட்டு இருக்கிறியடா. காலேஜ் எவனையும் சேர்த்த சார். நீங்க வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டிகல்றீங்க. ஒரு காலேஜே உங்களுக்கு தமிழ் சொன்னா யாராங்க தமிழ் யாராங்க தமிழ் கேட்டா அப்படியெல்லாம் யார் அடிச்சா புலி பறக்குமோ புலி பாருங்க. யார் அடிச்சா பொறி கிளம்பி பூமியில உடம்புல தெரியுது அவனா துன்பம். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமியில தெரியுதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமியை தெரிஞ்சு கண்ணில் தெரியுதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி யார் அடிச்சு கண்ணில் தெரியுதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிரது உடம்புல தெரியுதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிரது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் ரெடிங்கண்ணா. யார் அடிச்சா பொறி கிளம்பி பூமி அவன் தமிழ். பூமி அதுக்கு உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். அவனே வெறுப்பாய் விஜய் ஃபேன் நான் தடிப்போம். விஜய் ஃபேனா நீ? முடிச்சிடலாமா? காலேஜ்ல வந்து நான் வந்து சேரலாமா வேணாம் bro. நான் வந்து 12th நீ முடிச்சிட்டேன். சேர்ந்தா என்ன சேரலாம் என்ன போடாம